அன்பார்ந்த சிம்ம ராசி நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 2026 எப்படி இருக்க போகுது, ஸோ அப்படிதான் வந்து பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்குங்க. அது மட்டும் இல்லாம சில முக்கியமான மாற்றங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படும். உத்தியோக மாற்றமா இருக்கலாம், இல்லை இடமாற்றமா இருக்கலாம். ஸோ இது மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து இருக்கலாம். கடந்த காலங்கள், அதாவது கடந்த மாதமா இருக்கட்டும், இல்ல கடந்த காலங்களா இருக்கட்டும், ஸோ அப்ப இருந்த ஒரு மனக்கசப்பு, ஸோ உங்க நண்பர்கள் கூடயா இருக்கலாம், இல்ல உறவினர் கூடயா இருக்கலாம், வந்த மனக்கசப்பு வந்து நீங்க ஸோ தன்னம்பிக்கை அதிகரிக்கும். நீங்க நீண்ட நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஒரு காரியம் வந்து ஒரு நல்ல காரியம் வந்து இந்த மாசத்துல உதவு தொடங்க போறீங்க. அது தொழிலா இருக்கலாம், இல்ல ஒரு ட்ரீம்ஸ்ன்னு சொல்லுவீங்க பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீம்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகலாம். ஸோ இது மாதிரி ஏதோ ஒரு விஷயம், ஒரு நல்ல காரியங்கள் வந்து இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு வந்து நடக்க போகுதுங்க. ஸோ பொதுவாக அந்த தொழில், அந்த வேலை சம்பந்தமா எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கண்டிப்பா வேலையில வந்து பதவி உயர் இருக்கும். சிலருக்கு வந்து பல பதவி உயர்வு வந்து கண்டிப்பா இருக்கும். அப்ரிசியேஷன் வந்து கிடைக்கும். ஸோ நீங்க செய்யற வேலையில ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ஒரு நாள் வந்து நான் ஒரு கம்பெனிக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஒரு அப்ரிசியேஷன் இல்லாமல் இருக்கும். ஸோ கண்டிப்பா வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கும், பதவி உயர்வு இருக்கும், இன்க்ரிமெண்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அரசு சம்பந்தமா நீங்க ஏதாவது எக்ஸாம் எழுதியிருக்கிறீங்க, இல்ல அரசு சம்பந்தமான வேலைக்கு ஏதாவது நீங்க வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, கண்டிப்பா ஒரு நல்ல செய்தி வந்து வரலாம். இந்த மாசத்துல ஒரு நல்ல செய்தி வரலாம். ஸோ கண்டிப்பா வரும்னு சொல்ல முடியாது, ஒரு நல்ல செய்தி வந்து வரலாம். ஸோ வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கண்டிப்பா வந்துட்டு நீங்க ஒரு அலுவலகத்துல வேலை செஞ்சாலும் சரி, இல்ல நீங்க தொழில் வந்து நீங்க ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, கண்டிப்பா வந்து மற்றவர்கள் வந்து உறவினர்களை வந்து பாராட்டப்படியா நீங்க வந்து ஒரு முன்னுதாரணமா இருப்பீங்க. கண்டிப்பா ஒரு வந்து பாராட்டு கிடைக்கும். தொழில் வந்து செஞ்சுதான் பரவாயில்லப்பா, அந்த பையன் தொழிலை தொடரா நல்லபடியா வந்து செஞ்சுட்டு இருக்கிறான், நல்லபடியா வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பா ஒரு பாராட்டு வந்து கிடைக்கும். அப்போ இல்ல நீங்க தொழில் வேலை செய்றீங்க அப்படின்னா, வேலை இடத்துல வந்து கொடுக்குற வேலையை கரெக்டா பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு பாராட்டு வந்து கிடைக்குங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து கண்டிப்பா வந்து பணம் வரவு வந்து கண்டிப்பா இருக்கும். குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் சிக்கல், இது வரைக்கும் இருந்த சிக்கல்கள் நீங்கி பண வரவு வந்து அதிகமா இருக்குங்க இந்த மாசம். தேவையான செலவுகள், கொஞ்சம் தேவையான செலவுகள் கண்டிப்பா வந்து குறைச்சிட்டு கொஞ்சம் சேமிப்பு வந்து சேர்த்து வைங்க. கண்டிப்பா வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கணவன் மனைவிக்கு இடையே இருந்த கருத்துக்கள் வேறுபாடுகள், இல்ல இந்த இங்கிருந்து வேற வெளிநாட்டுக்கு போய் இருக்கிறது, கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சு இருக்கிறது, ஸோ இது மாதிரிலாம் இருந்தவங்களாம் வந்து கண்டிப்பா வந்து மீண்டும் சேரக்கூடிய காலங்களா வந்து இனி வரும் காலங்கள் இருக்குங்க. கண்டிப்பா இந்த ஜூலை 2026 அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்லதே தான் நடக்கும். ஸோ சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, என்னடா சிம்ம ராசிக்காரங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நல்லதே சொல்றாங்களே, ஆனா நம்ம வாழ்க்கையில மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஸோ நிறைய பேர்த்து வாழ்க்கையில வந்துட்டு ஒரு என்ன சொல்றது, இதெல்லாம் வந்து பொது பலன் தான். ஸோ 50-50% தான் நம்ம அதை எடுத்துக்க முடியும். பாதி பேத்துக்கு நடக்கலாம், பாதி பேத்துக்கு நடக்காம போகலாம். ஸோ அவங்களோட நேரம் காலம் பொறுத்து, ஸோ அவங்களோட ஒரிஜினல், அதாவது பிறந்த ஜாதகத்துல பொறுத்து, நேரம் காலம் பொறுத்து ஒவ்வொருத்தருக்கு வந்து இந்த திசா அமைப்படி வந்து மாறலாம். ஸோ அதனால வந்துட்டு கடகராசிங்க வந்துட்டு, சாரி சிம்ம ராசி வந்துட்டு பரிகாரம் ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வாரம் ஞாயிறு அன்னைக்கு காலையில எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். ஸோ ஒரு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. இது வந்து ரெகுலரா பண்ணிட்டே வாங்க. கண்டிப்பா வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்க வாழ்க்கையில, வாழ்வில கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் வந்து பார்ப்பீங்க. ஸோ நீங்க ஒரு மாணவர்களா இருக்கிறீங்க பட்சத்துல, சிம்மராசிக்கார மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பறிவு கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஸோ சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும். அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்துல வந்து கை வைத்தாலும் கொஞ்சம் தெளிவா யோசிச்சு கை வைக்கக்கூடிய ராசிக்காரர்கள் தான் சிம்ம ராசிக்காரர்கள். ஸோ கண்டிப்பா வந்து மாணவர்கள் வந்து மேன்மையை தான் வந்து தரும். ஸோ இந்த ஜூலை மாசத்துல பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு மேன்மையா தான் இருக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் மேன்மையா தான் இருக்கும். போட்டித் தேர்வு, பொதுத் தேர்வு, போட்டித் தேர்வு, ஸோ இதுல எதெல்லாம் நீங்க வந்து கலந்துக்கிட்டாலும் கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து வெற்றி வந்து கை கொடுக்குங்க. ஸோ ஆரோக்கியத்துல பொறுத்த வரைக்கும்
சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரலாம். இந்த வயிற்று வலி, தலைவலி இது மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். ஸோ அதில் மட்டும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துங்க. இந்த லாங் ட்ராவல் பண்ணுறது, இல்லை தேவையெல்லாம் போய் ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, ஸோ இது மாதிரி விஷயத்தெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க. ஸோ மற்றபடி தினமும் சின்னதாக ஒரு உடற்பயிற்சி செஞ்சிருந்தா போதும். உங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. அதிர்ஷ்ட நிறங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து தங்கமும் அல்லது கோல்டன் அண்ட் ஆரஞ்சு இது ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமா எடுத்துக்கங்க. அதிர்ஷ்ட நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை. ஏன் ஞாயிற்றுக்கிழமை ஸ்பெசிஃபிக்காக நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி தான். ஞாயிற்றுக்கிழமை வந்து காலையில எழுந்த உடனே சூரிய நமஸ்காரம் வந்து பண்ணுங்க. அதை நீ குளிச்சுட்டு பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்க எது மனதார நீங்க வந்து பண்ணீங்கன்னாவே போதும். முடிஞ்ச வரைக்கும் குளிச்சுட்டு போறங்க. குளிக்க முடியல சமயத்துல மனதார வந்துட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட நாளே வந்து ஞாயிற்றுக்கிழமை தான். ஸோ சண்டே தான் உங்களுக்கு அந்த அதிர்ஷ்ட நாள். அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா 1, 5 நீங்க வருது. இந்த மாசத்துக்கு ஜூலை மாசத்துக்கான அதிர்ஷ்ட எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1, 5. ஸோ இது வந்து கடைப்பிடிங்க. கண்டிப்பா வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு வெற்றியை தான் இந்த மாசம் வந்து உங்களுக்கு வந்து தேடி தரப்போகுதுங்க. ஸோ எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கண்டிப்பா வெற்றி உங்களுக்கு தான்.